ஆமாண்டி. கன்டென்ட் எதுவும் இல்ல. நீ தான் கன்டென்ட் சொல்லுவேன்னு காத்துட்ருக்காங்க. போடி என்கிட்ட. வந்துட்டான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு. ஆண்டி காரணமே இல்லாம கத்துற. இதோ பாரு கோவக்கார கோகிலா, சும்மா வளவலன்னு பேசாத. நானே கண்டென்ட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் ஏதோ வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். நீ வேற கடுப்பேத்துற. சும்மா பேசாமல் போயிரு. என்னடி அது? சொல்லி இன்னைக்கு ஒன்றை வச்சு காமெடி வீடியோ போடுறேன். சூப்பர் கோகிலா, என்னன்னு சொல்றீ? இப்பதான் நெஞ்சே குளிர்ந்த மாதிரி இருக்குடி. எந்த சரண்யாடி? அவன் யாரை லவ் பண்ண நம்மளுக்கு என்னடி? என்னடி சொல்ற? இப்படிலாமா நடக்குது? சரிடி, நீ தான் அவன் புருஷனை மாத்தி பாரு. ரொம்ப சலிச்சுக்கிறியே, அதாண்டி சொன்னேன். என்னடி அது? யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஆமாண்டி, இப்பெல்லாம் மேக்கப்பை போட்டு கிழவிய குமரி ஆகிறது என்ன, குமரிய கிழவி ஆக்கிறது என்ன, இதெல்லாம் பத்தாதுன்னு போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன்டி.
அதில் ஒரு குரங்குக்கு மேக்கப் போட்டு குமரி ஆக்கிட்டு இருக்கானுங்கடி. என்னடி பண்ண? ஏன்பா ஏன்டாரி பசங்களா பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி அவ உண்மையாலுமே பொண்ணான்னு ஒரு டைம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்கப்பா. சரி, அடுத்த கதையை சொல்லு. எண்டு கார்டு போட்டு முடிப்போம். பார்க்குறவங்க பாவமா இல்லையா? சொல்றேன் கேளுங்க. இதுதான் ரொம்ப சென்டிமெண்டான கதை. என் புருஷன் நல்லா பார்க்கறதுக்கு கருப்பு காண்டாமிருகமா இருந்தாலும் ஏதோ எருமைக்கு வாக்கப்பட்டாலும் ஏளனமா பேசாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தம்பி அந்த முரட்டுக்கால என் முன்னாடியே என் புருஷனை இப்படி ஊரெல்லாம் பார்க்குற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட தொடப்பக்கட்டையால் அடிவாங்குறியே, நீ எல்லாம் தும்பச்செடியில போய் தூக்க மாட்டிக்கோடான்னு போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, என் முன்னாடியே இந்த முட்டா பீசுங்க நடுவுல பிறந்த முரட்டுக்காரன் நான் தாண்டான்னு கத்தி கத்தி சொல்றான். அதான் என் மனசு கஷ்டமாயிடுச்சு. நீ ஏன்டி எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் புருஷனை தொடப்ப கட்டாலே அடிக்கிற? அட என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் காலகாலமா நடக்கிறது தானே. நான் கொஞ்சம் காரியை துப்பி உன் தம்பியை பார்த்து கத்துக்கோன்னு அடிச்சேன். அதுக்கு அவன் தம்பி அப்படி பேசுறான். சரி, கோவக்கார கோகிலா, பேசிட்டு இருந்ததில்ல, நேரம் போனதே தெரியல. அப்பப்போ பண்ணையில் என்னென்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்டு வந்து சொல்லு. உனக்கும் பொழுது பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிம்மா, கண்டென்ட்டை முடிச்சிடலாம். அதான் வரீங்க, ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.